நமஸ்காரம். இன்றைய விஷயத்தை பற்றி சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் ஒரு சிறு அறிவிப்பு. இதுவரை என் பணி ஆடியோஸை ஒருவேளை 1250 மற்றொரு வேளை இன்னொரு 1250 கிட்டத்தட்ட 2500 முறை கேட்டுள்ளீர்கள். அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சாத்தியமாக்குவதற்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து உழைக்கவே தான் இவ்வளவு நாளும் கேட்க முடிந்தது. இதில் சொன்ன அடியேனுக்கும் உதவினவர்களுக்கும் ஏதேனும் சம்பாவனை பண்ண வேண்டும், அதை எப்படின்னு பலரும் எழுதி கொண்டே இருந்தனர். அடியேனும் தள்ளி போட்டு கொண்டு வந்தேன். ஆனால் இப்போது அதற்கு ஒரு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நிர்பந்தமும் கிடையாது. பலரும் கேட்டு எழுதவே ஏற்பாடு செய்திருக்கிறோம். velukudi.in velukudi.in அப்படின்னு ஒரு வெப்சைட் உள்ளது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் அதற்கு சென்று அதை படித்து பாருங்க. முதல்ல என் பணி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத அதை சின்னதாக எழுதலாம். அதை எழுதவும், அதே மாதிரி நீங்கள் ஏதானும் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், சம்பாவனை பண்ணணும்னால் அப்போ அது என்ன வழிங்கிறது அங்கு போடப்பட்டுள்ளது. அதை பார்த்து செய்யலாம். மீண்டும் கூறுகிறேன், எந்த நிர்பந்தமும் இல்லை. என் பணி தொடரும். இது ஒரு அறிவிப்பு. அதில் போய் நீங்கள் பதிவு செய்யும்போது உங்கள் என் பணி நம்பரை எழுதுங்கோ. அதில் என் பணிக்காக சம்பாவனையா, திருப்பாவைக்காகவா, பொதுவாகவான்னு போட்டிருக்கும். அதை தேர்ந்தெடுத்து உங்களுடையது எதுவோ அதை செய்யவும். ஏற்கனவே உங்களிடத்தில் 2 விஷயத்தை கேட்கப் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று முதலாவது இப்போது கூறியிருக்கிறேன். அடுத்தது ஒன்று தேவை ஏற்படும் போது உங்களிடம் மீண்டும் வருகிறேன். சரி, இன்றைய விஷயத்துக்கு வருவோம். பொதுவாக எந்த நிறுவனத்திலும் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கும்போது நேரே இந்த வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்து வாங்கி விடுவது என்று இருக்கும். அதில் சேர்ந்த புதுசில் இருப்பவர்கள் தாங்களே வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். அதுக்கப்புறம் பதவி உயர உயர அவர்களாக செய்யும் வேலை குறைவாகவும், மற்ற பேரிடத்திலே செய்து முடிக்க வேண்டிய வேலை, அவர்கள் மூலம் செய்ய வேண்டிய வேலை அதிகமாகவும் ஆகும். இப்போ ஒரு மேனேஜர் ஆகிறார், ஜெனரல் மேனேஜர் ஆகிறார், வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறார்னால் அப்போல்லாம் அவர் தானே செய்ய வேண்டிய பொறுப்புங்கிறத விட மற்ற பேரை எனேபிள் பண்ணி, இன்ஸ்பயர் பண்ணி அவர்கள்லாம் அதை செய்யும்படி ஆக்குகிறார். அப்போ அவர்களுக்கு அவர் என்ன சொல்லிக் கொடுப்பார்? நேர வேலையை வாங்குவதல்ல, அதாவது வேலையை செஞ்சிட மாட்டார். ஆனால் அந்த வேலையை செய்வதற்குண்டான ஆற்றலை, சக்தியை அவர்களுக்கு போதிப்பார், செய்து காட்டுவார். அதை போலத்தான் ரொம்ப அழகான உதாரணம் பெருமானே எடுத்துக்கொள்வோமே. கண்ணன் கீதையில் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் என்று சொல்கிறார். என்னோட எப்போதும் சேர்ந்திருக்க வேணும் என்கிற ஆசையோடு யாரெல்லாம் பக்தி செய்கிறானோ அவர்களுக்கு நான் புத்தியை கொடுக்கிறேன். அந்த புத்தியை பற்றி கொண்டு அவர்கள் என்னை அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ததாமி புத்தி யோகம் ஏனமாம் உபயாந்தி, அந்த புத்தியை ஏணியாக பிடித்து கொண்டு என்னை அடைந்து விடுகிறார்கள்ங்கிறார். இப்போ கண்ணன் இப்படி செய்ய வேண்டுமா? அல்லது நேரே கொத்தாக அவருடைய தலையை பிடித்து யார் சரணாகதிக்கு வந்திருக்கிறானோ
யார் பக்தி யோகத்துக்கு வந்திருக்கிறானோ அவன் தலையை பிடித்து தூக்கி தன் திருவடிகளில் சேர்த்து கொள்வாரா? அவர் அதை பண்ணுறதில்லை, அதை ப்ரிஃபரே பண்ணுறதில்லை. ஆனால் அதுக்கு பதில் அவருக்கு ஒரு ஏணியை கொடுக்குறார், ஓடத்தை கொடுக்குறார், பிடிச்சின்னு ஏறத்துக்கு கயத்தை கொடுக்குறார், அதை பிடித்து கொண்டு ஏறிவான்னு சொல்லுகிறார். அப்போ புத்தி யோகத்தை கொடுத்து அந்த புத்தியின் மூலம் வர வைக்கிறாரே தவிர அதை விட தானே அவரை தூக்கி தன் திருவடியில் சேர்த்துக்கொள்ளலாம் இது பண்ணுவதில்லை. நாம் பலரும் அப்படித்தான் பண்ணுவார்னு எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் அதை விருப்பமே படுறதில்லை. நம்ம என்ன பொருளா, அறிவற்ற ஜட பொருளாக தூக்கி உட்காந்து வைக்கிறதுக்கு? நம்மளாம் அறிவுடையவர்களாயித்தே. அதனால் அவர் எனேபிள் பண்ணுறார், இன்ஸ்பயர் பண்ணுறார், ட்ரெயின் பண்ணுறார். அதை வைத்து கொண்டு தான் வர வேண்டும். என்றைக்குமே புஸ்தகத்தையோ நோட்ஸையோ கொடுத்து ஒரு 10 கேள்வி பதிலை சொல்லி இந்த கேள்விகளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லலாம். அது எளிதில் முடிஞ்சிடும். ஆனால் அப்படி சொல்லி கொடுத்தா அது எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? சப்ஜெக்ட் எப்படி புரியும்? அதனால தான் படிப்பில் எப்போவும் நல்ல படிப்புனால் விஷயத்தை சொல்லிக் கொடுங்கோ, வெறும கேள்வி பதிலை மக்கப் பண்ணி ஒப்பிக்க வேண்டாம் என்ன சொல்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நேராக நம்மளை கொண்டு உட்காத்திட்டால் அது ஏதோ கேள்வியை பதிலை மக்கப் பண்ணி ஒப்பிச்சா மாதிரி. ஆனால் நமக்கு வேண்டிய புத்தியை கொடுத்துட்டார்னால் அதை வைத்து கொண்டு நாம் எப்போதும் சிறப்படையலாம். ஆனால் பகவான் இப்படி பண்ணுறதை பார்த்து தான் நம்ம புகார் கலப்புறோம். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உள்ளே உட்கார்ந்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்? வேணுமென்றால் அவரே சரிப்படுத்தி விடக்கூடாதான்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணியிருந்தால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் அப்புறம் வேலை செய்ய மாட்டார்கள். அப்போ வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும், அவர்கள்டேந்து வாங்க வேண்டும். இதுதான் நியாயம். அதன்படித்தான் பெருமான் நடந்து கொண்டிருக்கிறார். ததாமி புத்தி யோகம், புத்தியை கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதன் மூலம் என்னை வந்து அடைய வேண்டும். ஆனால் அவனை தூக்கி என் காலில் உட்காந்து வச்சுக்கிறேன், என் திருவடியில் போட்டு விடுறேன்னு அவர் சொல்கிறதில்லை. இதுதான் அவருடைய ரொம்ப பெரிய சுபாவம். தாராள மனசு, பரந்த மனசு. நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதன் மூலமே அவன் வரட்டும் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.